ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோடு 9 பார்க்கலாம். இதோட இந்த சீசன் 2 முடியுதுங்க. இதுக்கப்புறம் அவங்க மாங்காவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சீசன் 3 போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம புது மாங்காவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ சீசன் 2 கடைசி எபிசோடு பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோவையும் அந்த மஷ்ரூம் மண்டையின 2 பேத்தையுமே அடிச்சு போட நம்ம ஹீரோயினி ஐரா துப்பாக்கி எடுத்து அவனை சுடலான்னு ரெடியா இருப்பாங்க பாருங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி ஐரா கன் எடுத்து சுடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது அங்க குறுக்க கூலிங் கிளாஸ் போட்டவன் வந்து நின்று தடுத்து நிப்பாட்டிடுவான். அதுக்கு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க, அவன் கூலிங் கிளாஸ் போட்டவன் கொஞ்சம் மேலே பாரு கண்ணா அப்படி சொல்ல பார்த்தா அந்த பேர்டு கார்டு அங்கதான் உட்காந்துட்டு இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஐரா இவன் எதுக்கு இங்க இருக்கான், இதுக்கு முன்னாடி நடந்த கேம் எதுலையுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன் சொல்லுவான், ஆமா இது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்குது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, நீ அந்த கண்ணை வச்சு சுட்டன்னு வச்சுக்கேன் அந்த கார்டு நம்மளை போட்டு தள்ளிடுவான், அதனால கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன் ஐராவை தடுத்து நிப்பாட்டிடுவான். இந்த பக்கம் பார்த்தா கீழே சண்டைக்கு ரெடியா வருவான் பாருங்க அந்த கார்டு. அவ்வளவுதான்டா உங்க கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா அப்படி மாசா நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடி வாங்கியிருப்பாரு பாத்தீங்களா, அவர் அப்படி எந்திரிச்சு நின்று யோசிச்சு பாப்பாரு. அந்த மெமரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, போய் சண்டை போட்டிருப்பாரு, சாதாரண மக்கள் எல்லாத்தையுமே கொண்டிருப்பாரு, அந்த கெட்ட அரசன் கிட்ட ஒரு அடிமை மாதிரி இருந்திருப்பாரு பாத்தீங்களா. அந்த மெமரியை யோசிச்சு பார்த்துட்டு நான் ரொம்ப கெட்டவனா இருந்துட்டேன், அது மன்னிக்க முடியாத ஒண்ணு, ஆனா இப்ப நான் அவன் கிடையாது, நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அந்த கடவுள் மேல எறிவான் பாருங்க. அந்த கடவுளோ என்னடா கல்ல கொண்டு எறியா, என்ன இன்சல்ட் பண்றியா, ஆவணப்படுத்துறியா, இருடா அவன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு வாட்டர் பிரீத்திங் 5th ஃபார்ம் வாட்டர் ஷார்ப்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பவரை யூஸ் பண்ண, அப்ப அந்த மஷ்ரூம் மண்டையை அவனோட டைம் பவரை யூஸ் பண்ணுவான். அது மூலமா டைம் அப்படியே ஸ்லோ பண்ண அந்த கடவுளும் என்னடா நான் திடீர்னு ஸ்லோ ஆகுறேன், இதுதான் டைம் பவரா அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்க நம்ம ஹீரோ சட்டார்னு போய் அட்டாக் பண்ண போவான் பாருங்க. இருந்தாலுமே அந்த கடவுள் தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு ஹீரோ என்னடா அவன் இவ்வளவு பவரா இருக்கான், இந்த பவர் யூஸ் பண்ணியுமே இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கானா, டைம் மீறி இருக்கானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, மறுபடியும் அவனோட வாட்டர் பிரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க நாம ஹீரோ அப்படி தூரத்துல போய் நிப்பாரு. அப்புறமா அவன் மறுபடியும் அந்த வாட்டர் பிரீத்திங் 6th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதுல இருந்து அப்படி எஸ்கேப் ஆகி இப்போ பாடுறா நான் ஃபியூச்சரை பார்த்து ஒன்னு அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு போவாரு பாருங்க. அப்படியே அட்டாக் பண்ணும்போது அந்த பக்கம் அந்த மஷ்ரூம் மண்டையா இருக்கான் பாத்தீங்களா, அவன் கத்துவான், டேய் அவனோட ஸ்வாடுல மேகமூட்ட பவர் வச்சிருக்கான்டா, அதனால அந்த ஸ்வாடு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ முடிப்பாரு, ஆமா என்ன ஏன் இப்படி நடந்தது, ஸ்வாட் எங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க பட்டார்னு ஒரு அட்டை அடிப்பான் பாருங்க. அதுல இருந்து பயங்கரமான மின்னல் பவர், அது சர் 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 நம்ம ஹீரோ அடிக்க நம்ம ஹீரோக்கு அடி ஸ்ட்ரைட்டா விழுந்துரும், வாயில இருந்து ரத்தமா தெரிய அடி வெறித்தனமா விழுந்துரும். நம்ம ஹீரோ அடி வாங்கி படுத்து கிடக்க இந்த பக்கம் பார்த்தா அடுத்து மஷ்ரூம் மட்டைனுக்கு அடுத்த அட்டாக்கு ஸ்டாம் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடியை கொண்டு வந்து அந்த மஷ்ரூம் மட்டைனை போட்டு ஒரே அடி அவனை அடி வாங்கி அப்படி படுத்து கிடந்துருவான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தம், தரையெல்லாம் பேந்து போய் பயங்கரமா அடி, அவர் உயிர் இருக்காரா செத்து போயிட்டாரா கூட தெரியல. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த கடவுள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்டா, இந்த கடவுளோட கோவத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க, அனுபவிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திமிரா பேசிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மேல இருந்து ஐரா ரியான் எந்திரா என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த காடு அவங்கள கொல்றதுக்கு ரெடியாக டக்குன்னு பார்த்தா அந்த மஷ்ரூம் மண்டையன் இருக்கான் பாருங்க, அவன் எந்திரிச்சிட்டு டேய் இன்னும் ஆட்ட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை எடுத்துட்டு அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு என்னடா என்னோட பவருக்கு முன்னாடி உன்னோட பவர்லாம் ஒன்னும் இல்லை, சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்ல இவனோட பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க, ரெயின் ஃபார்ம் அட்டாக் ரெயின் சீலிங் சொல்லிட்டு மாத்தி அட்டாக் பண்ண 2 பேரோட சண்டையும் வெறித்தனமா போயிட்டு இருக்கும். அப்புறமா இந்த பக்கம் அவன் மஷ்ரூம் மண்டையினும் அந்த காடும் நேருக்கு நேரம் நின்று வாடா இப்ப வச்சுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் தண்டர் ஸ்வாட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டர் ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்ண இவன் இருக்கான் பாருங்க, வாடா நானும் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நேருக்கு நேரம் அடிக்க பார்த்தா அந்த கடவுளோட வயிற்றுலயே ஒரு கோடை போட்டுருவான். அந்த பக்கம் போய் நின்றுட்டு ஸ்வாட் வச்சுட்டு கெத்தா நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கடவுள் எப்படிரா என் வயிற்றுலயே கோடு போட்டியா, உன்னால டைம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் இந்த பேட்டில் உன் கண்ட்ரோல் இல்லடா, இப்ப நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி புகை மூட்டமா விட அவன் என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் தெரியாது, ஒரே இருட்டா இருக்கும். பட்டார்னு உள்ள இருந்து வருவான் பாருங்க அந்த காடு, இப்ப பாடுறா நான் எங்க இருந்து வரேன் கண்டுபிடிடா அப்படின்னு சொல்ல அவன் சட்டார்னு கண்டுபிடிச்சு தடுத்துட்டு ஜம்ப் பண்ணு போய் நிப்பான். அப்புறமா அந்த ஸ்வாடை வச்சு சோல்டர்லயே ஒரு வெட்டு, மஷ்ரூம் மட்டைனுக்கு ரத்தம் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனால தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த காடு பயங்கரமா செம்ம ஸ்பீடா போய் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க அவனால திருப்பி அட்டாக் பண்ணவே முடியாது, தடுத்து அப்படி திரும்பி பின்னாடி போய் விடுவான். அப்புறமா அந்த காடு ரெயின் ஃபார்ம்
வாட்டர் ஷார்ப்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயினை வச்சு பயங்கரமா செம ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணேன். அட்டாக் பயங்கரமா ஷார்ப்பா ஏதோ ஏவுகணை மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அப்படி அட்டாக் பண்ணிட்டே இருக்க ஒரு மலை மாதிரி இருக்கிற இடத்துல அப்படி தவறி கீழே விழுற மாதிரி போயிடுவான். அப்படி அவன் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த காடு அப்படி கிட்ட வந்துட்டு, சாதாரண மனுஷன்டா, நீ ஏன் கூட மோதுறியா, அவ்வளவுதான், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா இல்ல முடிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் மண்டையன் கழுத்துல கத்தி வச்சு வெட்டுறதுக்கு ரெடியா இருப்பான் பாருங்க. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா பட்டார்னு பறந்து வருவான் பாருங்க அந்த மஞ்ச முடிமாக்கா. அவனோட அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அந்த கடவுளோட மூஞ்சிலேயே பட்டார்னு ஒரு அடி, அவனோட மூஞ்சிலாம் பேந்துக்க பறந்து போய் விழுந்துருவான். அப்புறமா அந்த மஞ்ச முடிமாக்கா அவனை எழுப்பி விட்டுட்டு, டே உனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்க, அந்த மஷ்ரூம் மண்டையனும் டே சூப்பர்ரா கரெக்டான டைமுக்கு வந்துட்ட, எங்கடா அந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மஞ்ச முடிமாக்கா என்னடா பண்றது, இந்த இடத்துல வந்ததுல இருந்தே நான் அங்கிட்டு இங்கிட்டும் தையா தக்கான்னு குச்சிட்டு இருக்கேன், அந்த கட்டானா பிளேடையும் யூஸ் பண்ணிட்டேன்டா, என்கிட்ட இருக்கிறது இந்த பேஸ்பால் பேட்டு தான், இதை வச்சுதான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த மஷ்ரூம் மண்டையன் சரிடா நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா என் பின்னாடியே வந்து கரெக்டா சண்டை போடணும், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், சண்டைக்கு ரெடியா, ஒன்னு சண்டை போடணும் இல்ல சாகணும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக 2 பேரும் சண்டை போட போவாங்க. அந்த பக்கம் பார்த்தா அடி வாங்கினவன் அந்த கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எந்திச்சு நிக்க, அப்ப அவனோட பிளாஷ்பேக் வருது. அப்படியே ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது. அந்த பக்கம் தொப்பி போட்டு அந்த கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நடந்து போயிட்டு இருக்கான், சாதாரண மனுஷன் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். கீழே பார்த்தா ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்க, அவன் மேல நடந்து போயிட்டு இருப்பானா. அப்ப அந்த பொண்ணு, வாங்க இந்த வழியா நீங்க தான் போறீங்களா, இந்த வழியா யாருமே போக மாட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்களை பாத்திருக்கேன், வாங்களேன் சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த தொப்பி போட்டுருக்க அவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த கடவுள், அவன் சொல்லுவான், உன் சாப்பாடை நீயே தின்னு அறிவு கட்ட முண்டம் அப்படின்னு திட்டிட்டு போறான். அது திட்டிட்டு போறத பார்த்துட்டு அந்த பொண்ணும், நீ கடவுள் தானே, உனக்கு சாவே வராது, நீ தானே அது அப்படின்னு சொல்ல, பார்த்தா யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே உருவம் மாறுவாங்க பாருங்க. பார்த்தா நம்ம லோக்கியோட தங்கச்சி ஹாக்கி தான் அங்க இருக்காங்க. அவங்க அப்படியே வேற மாதிரி உருமானிட்டு, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, உனக்கு இம்மோர்டல் பவர் இருக்குது, நீ காடுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஒரு போருக்கு போயிருந்த, உங்க அப்பா ஒரு சாதாரண மனுஷர், அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போனனால உன்னோட குழுலையும் உன்னோட தங்கச்சியும் உன்னை அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டா, அவளும் ரொம்ப பவர்ஃபுல் தான், இருந்தாலும் உன்னை விரட்டி விட்டா, அவ உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும்னா 9 தலை இருக்கிற பாம்பை நீ கொன்னு அதுல ஒரு தலையை கொண்டு போய் கொடுத்தா அவ உன்னை மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த கடவுளும், நான் எதுக்கு நீ சொல்றத நம்பணும், நீ எதுக்காக இப்படிலாம் சொல்ற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த லோக்கியோட தங்கச்சி ஹாக்கி சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது, இதுதான் நடக்கும், நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, உடனே கடவுள் உன்னை கூப்பிட்டாரு வா அப்படின்னு கூப்பிட, அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிய அவன் அப்படி பிரசன்ல யோசிப்பான், கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்தாரு, ஆனா எனக்கு தேவையானது என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளாஷ்பேக் அப்படியே யோசிச்சுட்டு, அதோட அந்த பிளாஷ்பேக் முடிய அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கடவுள் இருக்கான் பாருங்க, சண்டைக்கு ரெடியா இருந்துச்சு நிக்க, முன்னாடி நிக்கிறது நம்ம மஞ்ச முடி மாக்கான் தான். அவன் சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது அதை பார்த்துட்டு, யாரா அவன் மஞ்ச முடி மாக்கான், இவன் என்னடா காமெடி பீஸ் மாதிரி சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்துச்சு சண்டைக்கு போக. இந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா மஞ்ச முடி மாக்கான், அவன் ஒரு கையில பேஸ்பால் பேட்டு, இந்த பக்கம் பார்த்தா கட்டனா ஸ்வாடு, அந்த மஷ்ரூம் மண்டைங்கிட்ட இருந்து அந்த ஸ்வாடை வாங்கிட்டான், 2 வச்சுட்டு ரெடியா நிக்க, அவன் இருக்கான் பாத்தீங்களா கடவுள், லைட்னிங் தண்டர் ஸ்வாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க அந்த இடியை வச்சுட்டு, அவன் அப்படி சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு செம்ம ஸ்பீடா போவான் பாருங்க. அந்த கையில பாருங்க பேஸ்பால் பேட்டும் அந்த ஸ்வாடும் பயங்கர மாசா இருக்கும். அந்த ஸ்பீடை பார்த்துட்டு அந்த கடவுளே மறந்து போயிடுவான், இவன் எப்படா இவ்வளவு ஸ்பீடா வந்தான், என்னோட அட்டாக் எப்படி டாஜ் பண்ணான் அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரே அடிச்சு அடியில சும்மா பறந்து போவான் பாருங்க. அந்த கடவுள் பறந்து போய் ஒரு குழிக்குள்ள போய் அடி வாங்கி விழுந்துருவான். அவன் கீழே நிக்க, மேல பார்த்தா மஷ்ரூம் மண்டையன், டே என்ன அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருக்குதா, மஞ்ச முடி மாக்கான பத்தி நீ என்னடா நினைச்ச அப்படின்னு பேசிட்டு இருக்க, மேல பார்த்து அந்த மஷ்ரூம் மண்டையனை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடியை விட பார்த்தா கீழே இருந்து வருவான் பாருங்க அந்த மஞ்ச முடி மாக்கான், பட்டார்னு ஒரு அடி அவன் மேல பறந்து போவான் அந்த கடவுள். அப்படியே அங்க போய் பறந்து போய் விழுந்துட்டு, யாரா அவன் இப்படி அடிக்கிறான், இவனை காமெடி பீஸ் நினைச்சா பயங்கரமான ஆளா இருக்கானே அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. அப்புறமா மறுபடியும் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான் பாருங்க அந்த மஞ்ச முடி மாக்கான். அதை பார்த்துட்டு அந்த கடவுள், இது அந்த மலைகளின் கடவுளோட அவர் பவர் தானே, அவரோட பவரா இவங்கிட்ட இருக்கு, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வெறித்தனமா நம்ம ஹீரோவையும் அந்த மஷ்ரூம் மட்டைனையும் அடிச்சவன் இப்ப பாருங்க எப்படி பயந்து போய் ஓடுறான்னு. நம்ம மஞ்ச முடி மாக்கா விட்டாம வெறித்தனமா துரத்திக்கிட்டே போவான். சரியான காமெடி பீஸா இருந்தவன் எப்படி மாஸ் காட்டுறான் பாருங்க. அவனை போட்டு சொல்றதுக்காக வெறித்தனமா ஓடிட்டு இருக்க, அவன் அப்படியே ஒரு கட்டத்துல போய் நின்றுவான். நின்னுட்டு 2 பேர் சண்டைக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, அப்பன்னு பார்த்து பட்டார்னு அந்த மஞ்ச முடி மாக்கா பின்னாடி அட்டாக் பண்றதுக்காக பறந்து வருவான் பாருங்க. சும்மா வெறித்தனமா பறந்து வந்து ஓங்கி ஒரு அடிச்ச அடியில அந்த கடவுளோட மூஞ்சில சும்மா ரத்தம் தெரிக்க, இவன் அப்படியே ஒத்த கண்ணை மூடிட்டு எப்படி
பயங்கர மாசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் முடி மக்கான் பார்க்க அடி வாங்கி பறந்து போய் விழுவான் பாருங்க அந்த கடவுள். விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே உடம்ப பார்த்துட்டு இது எப்படி ஒரு சாதாரண மனுஷன் என்ன அடிச்சிட்டானா, எனக்கு கடைசியா எப்ப காயம் பட்டுச்சுன்னே தெரியலையே, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா இவங்க என்ன அடிச்சு காயத்தெல்லாம் உருவாக்குறாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்களா மனுஷங்கடா, என் கையால சாகதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாய் எந்திரிச்சிட்டு அவனோட ஸ்னேக் தண்டர்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்னேக் பவரை யூஸ் பண்ணுவான் பாருங்க. அதுல இருந்துதாங்க அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும். அந்த மஞ்சமுடி மாக்கான பயங்கரமா போட்டு அடியும் அடிப்பான். அந்த மஞ்சமுடி மாக்கா கண்ணை மூடிக்கிட்டே தான் சண்டை போடுவான். ஏன் கண்ணை மூடிட்டு சண்டை போடுறான்னு தெரியல. அதை பார்த்துட்டு அந்த கடவுளும் என்னடா கண்ணை மூடிட்டு சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தண்டர் பவர் வெறித்தனமா யூஸ் பண்ணுவான் பாருங்க. சும்மா மாத்தி மாத்தி அடிக்க அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மஞ்சமுடி மாக்கா அப்படி தடுத்து தடுத்து பார்ப்பான். அப்புறமா ஃபைனலா ஒரு அட்டாக்கை விடுவான் பாருங்க அந்த கடவுள். சர்ன்னு போய் செம்ம ஸ்பீடா தண்டர் ஸ்வாட் 5th ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை போட பார்த்தா அவன் அட்டாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து நிப்பான். அந்த மஞ்சமுடி மாக்கனோட ஒரு கையவே வெட்டிடுவாங்க. அவன் அந்த தண்டர் அட்டாக்ல அப்படியே அடி வாங்கி விழுவான். பக்கத்துல பார்த்தா அந்த வெட்டின கை கிடக்கும். அவன் சாகர நிலைமையில இருக்க. அதை பார்த்துட்டு இவன் கடுப்பாயிருவான் மஷ்ரூம் மண்டையன். டே மஞ்சமுடி மாக்கா என்னடா ஆச்சு, நான் தேவையில்லாம பண்ணிட்டேன் போல இருக்கே, உன்னை நான் இதுல இறக்கி இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுட்டு அந்த காடு கூட வெறும் கையில சண்டைக்கு போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த காடு டே ஏன்டா உன்னோட கட்டானா பிளேட் அவன்கிட்ட கொடுத்த வேஸ்ட் பத்தியா டக்குன்னு அடி வாங்கிட்டான், இதுல நீ வெறும் கையில வேற என்ன அடிக்க வர, முட்டாள்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அந்த ஸ்வாடை வச்சுட்டு அந்த மஷ்ரூம் மண்டனை கொல்லலாம் ரெடியா போக குறுக்க நம்ம ஹீரோ வந்து அவரோட வெப்பனை வச்சு தடுத்து நிப்பாட்டுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு முடிப்பான், டேய் நீ இன்னும் சாகலையாடா, நான் உன்னை கொண்டுட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பட்டார்னு ஒரு அடி அடிச்ச அடியில மறுபடியும் பறந்து போய் அந்த கல்லு மண்ணெல்லாம் இடிச்சு ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துருவான். மறுபடியும் அவன் குழிக்குள்ள போய் குழிக்குள்ள விழுந்த அந்த கடவுளை அப்படி மேல நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் என்னடா பண்ற, இவ்வளவு நேரம் சத்த மாதிரி நடிச்சியாடா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ மேல நின்னுட்டு சும்மா மாசா என்னடா என்ன மிஸ் பண்ணியா வந்துட்டனா, இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இதுக்கப்புறம் அவங்க எபிசோட இன்னும் ரிலீஸ் பண்ணல. அடுத்த சீசன் அவங்க ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு நான் எடுத்து போட்டுருவேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாங்வா ஸ்டோரி எடுத்துட்டு வர போறேன். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம அனிமே ஃப்ரீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நம்ம அடுத்ததா ஒரு சூப்பரான மாங்வா ஸ்டோரியில வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் அடுத்த மாங்வா ஸ்டோரிக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.